வாழ்ந்தா இப்படி வாழணும்டா. ஒரு ஊர்ல கொஞ்சம் பக்கத்துலயே ஒரு தெளிவான நீர் கிணறு இருந்தது. அது பக்கத்துலயே கொஞ்சம் அழுக்கா ஒரு சின்ன குட்டை இருந்தது. இப்போ இங்க 2 தவளைகள் வாழ்ந்து வந்தது. கிணத்துல ஒரே ஒரு தவளை தான் இருந்தது. ஆனால் பக்கத்துல இருந்த குட்டைல நிறைய தவளைகள் இருந்தன. இங்க நம்ம கரண் தவளை, அப்படியே கிணத்துல பாலு தவளை. இவங்க 2 நாளா ஒரு ஆசை. கரண் தவளைக்கு அது இருந்த குட்டை ரொம்ப அழுக்கா இருக்குறது பிடிக்கல. அது கூட நண்பர்கள் கூட்டமா இருந்தாங்க, அதுவும் பிடிக்கல. கரண் லால் தனியா எதையும் செய்ய முடியலன்னு எப்போவுமே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பாலு தவளைக்கு அது ரொம்ப தனியா இருக்கோம்னு ஒரே கவலை. வெளிய பார்த்தா வானம் தெரியல, இந்த கிணறு எப்போவுமே இருட்டாகவே இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. இவங்க 2 பேருமே நம்ம இருக்குற இடத்தை விட அது பக்கத்துல இருக்குற இடத்துக்கு போக ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் கரண் துணிஞ்சு போய் கிணத்துக்கு போயிட வேண்டியதுதான்னு முடிவு பண்ணிடுச்சு. அந்த குட்டையை விட்டு நடந்து கிணத்து பக்கத்துல போயிடுச்சு. அப்போ பாலு மெதுவா வெளிய வந்து எனக்கு குட்டையில வாழணும் போல இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ 2 பேருமே தங்களோட ஆசையை நிறைவேத்திக்க கிளம்பிட்டாங்க. அப்படியே நாட்கள் சென்றது. கரண் இன்னும் ஒரு பாடலை கூட எழுதவில்லை. கரண் தொல்லை செய்த நண்பர்களை மிஸ் பண்ண ஆரம்பித்தது. அப்போது சரியான மழை பெய்தது. குட்டையில் பொத்தென தண்ணி விழ ஆரம்பித்தது. பாலுவால் அங்கு மூச்சு கூட விட முடியவில்லை. குட்டை இன்னும் அழுக்காக தெரிந்தது. இங்கு இருந்து கிணத்துக்கு செல்வதுதான் சிறந்தது என தன் இருப்பிடத்துக்கு ஓடியது. கரண் நண்பர்கள் மற்றும் தன்னுடைய சந்தோஷத்தை தேடி குட்டைக்கே திரும்பியது. இப்போது கரண் பாடலும் பயங்கரமாக தோன்றியது. நான் இந்த குட்டைல வாழுற கரண், நான் பாடுற தவளை சாங்கு. கர்வ் கர்வ் கர்வ். இந்த பாட்டை கரண் பாடியதும் அதன் நண்பர்களும் பாட ஆரம்பித்தது. அப்படியே சந்தோஷமாக குட்டையில் குதித்து துள்ளியது. பாலு தனது கிணத்துக்குள் குதித்தும் தாராளமாக மூச்சு விட்டது. இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பதை உணர்ந்தது. ஆகையால் குழந்தைகளே, உங்களுக்கு எதை பார்த்தால் நாம் ஏன் அங்கு இல்லை, நமக்கு ஏன் அவர்களைப் போல கிடைக்கவில்லை என நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கும் உங்களைப் போல ஒரு ஏக்கம் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்.